திருவாக்கும் செய்கர்மங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூப்போர்தம் புழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பிலணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஓர திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவாத்திருச்சிட்டம். பழுவூர் அங்கையாரழலன் என்ற தொடக்கத்தை உடைய பதிகம் 3ஆம் திருமுறை. அங்கையார் அழலன் அழகார் சடை கங்கையான், இதுக்கெல்லாம் பொருள் தேவையில்லைங்க. கடவுள், இடம். இந்த கடவுளுங்கிற சொல் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கு கடத்தல்னு அர்த்தம். கட உள் தொழிற்பெயர் விகுதி. தொழிற்பெயர் விகுதின்னு சொன்னால் அது கடத்தல் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அப்புறம் அதுவே பிறவினையாகவும் வரும், கடத்துதல் அப்படின்னு. வாங்க, அவன் எல்லா பொருள்களையும் கடந்தவனாக இருப்பான். அதான் அவனுடைய தனிநிலை, சொரூப நிலை. கடத்துபவன் அப்படின்னா நம்மோடு உடனாக இருந்து நம்மை பிறவிக்கடலிலிருந்து செலுத்துவோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணும். அதனால் அந்த உள் என்பது விகுதியாக தான் வச்சுக்கணும். விகுதினா தொழிற்பெயர் விகுதி. கடவுள், கடத்தல் அப்படின்னு. தமிழில் தொழிற்பெயர் விகுதி நிறைய உண்டுங்க. பெரும்பாலான விகுதி தல் அப்படின்னு தான் வரும். ஆனால் உள் என்பதும் தொழிற்பெயர் விகுதி தான். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், சில பேர் கட உள் ரெண்டு சொல்லு, கடத்தல்னு ஒன்று, உள்ளே இருக்கிறதுன்னு ஒன்று. அவன் எல்லாவற்றையும் கடந்தும் இருப்பான், அதே சமயத்தில் எல்லாரோடும் கலந்தும் இருப்பான். அப்போது வேறாய் உடனாய், உடனாய் இருந்தால் ஒன்றாய் என்பதும் தானே வந்துடும், இருக்கிறத உணர்த்தும் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன பண்ணணும், கடத்தல் என்பதில் இருக்கிற கடை என்ற பகுதியும், உள்ளே இருத்தல் என்பதில் உள்ளிடம் என்ற இடத்தை உணர்த்துகின்ற பெயரும் ஒன்றா சேர்ந்து இருந்து சொல்ல வரும். அதே பகுதி விகுதியின் பிரிச்சுட்டு இந்த பொருளை சொல்லக்கூடாது. பகுதி விகுதியின் பிரித்தா கடத்தல் என்ற ஒரு பொருள் தான். கடந்திருக்கிறான், எல்லாவற்றையும் கடத்துபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. தரணி அப்படின்னு அவனுக்கு, தரணின்னா கடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி. எனவே கடை என்பது தனி சொல்லு, உள் என்பது தனி சொல்லுன்னு சொன்னால் தான் கடந்தும் இருக்கிறான் உள்ளேயும் இருக்கிறான்னு அர்த்தம் பண்ணணும். விகுதின்னு சொல்லிட்டா அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. சொற்களை பிரிக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும். கடவுள் இடம் மேவிய மங்கையான். கடவுள் இடம் மேவிய மங்கையான். இடம் என்பது அப்படி பண்ணிங்க, இடம் மேவிய மங்கையான். இடப்பாகத்தில் இருக்கின்ற உமையோட உரையும் மழபாடியை தம் கையால் தொழுவார் தகவாளர்களே. தகுதியுடையவர், தகுதியுடையவர், தக்கவர், தக்கவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் தக்கார் என்னவர், தகார் என்னவர் அப்படின்லாம் சொல்கிறோம். திருவள்ளுவரும் கூட தக்கார் என்பதுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அது பொருள், அந்த குரலுக்கு பொருள்லாம் ரொம்ப தகராறு பண்ணுவாங்க. அந்த தகராறில் இப்போ நாம் நுழைய வேண்டாம். அவர் தக்காருங்கிறதுக்கு அவர் ஒரு அடையாளம் சொன்னார். நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தக்கார் என்பதுக்கு என்ன அடையாளம் சொல்ல வாங்க. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தக்கார் என்பதுக்கு என்ன அடையாளம் சொல்கிறார் அப்படின்னா, சிவபெருமானை தொழுபவர்கள் யாரோ அவர்கள் தக்கவர்கள். அதுதான், தங்கையால் தொழுவார் தக்கார்களே, தகவாளரே. விதியுமாம் விளைவாம் ஒளியார்ந்ததோர் கதியுமாம் கசிவாம் வசி ஆற்ற மா மதியுமாம் வலியாம் மழபாடியுள் நதியந்தோய் சடை நாதன் நற்பாதமே. மழபாடியுள் நதியம் தோய் சடை நாதன், அதுக்கெல்லாம் பொருள் வேண்டியதில்லை. நற்பாதம், திருவடி. அது நமக்கு என்னவாக இருக்கிறது, விதியாக இருக்கிறது, விதியின் விளைவாக இருக்கிறது.
விதியாக இருக்கிறதுனா அது விதியாக இருப்பதில்லை, அது விதிக்கிறது. நாம் என்ன வினை செய்தோமோ அந்த வினைக்கு பயன் என்னது என்று அறிந்து அந்த பயனை இன்ன காலத்தில் இன்ன இடத்துல அனுபவிக்க வேண்டும் என்று அது விதிக்கிறது. ஆகினால விதியுமாம். விளைவு என்பது அங்கனம் விதித்தலினாலே வருகின்ற பயனாகவும் அதுதான் இருக்கிறது. அதாவது அவன் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது கருத்து. ஒளி ஆர்ந்ததோர் கதியுமாம். இதுதான் சிவகதி என்பது. கதி அப்படின்னா செல்லுகின்ற செலவு அப்படின்னு அர்த்தம். செல்லுகின்ற செலவில் 2 செலவு உண்டு. இருட்டு வழியில் போகிறதும் உண்டு, ஒளி நிறைந்த வழியில் போகிறதும் உண்டு. இருட்டு வழியில் போகிறது என்பது தான் யமனோட பிரயாணம் பண்ணுறது. அவன் நரக உலகத்துக்கு கொண்டு சென்று துன்புறுத்துவான். ஒளி வழியில் செல்லுவது என்பது திருவருளோடு செல்லுவது. அது பதமுத்திகளையும் பரமுத்திகளையும் கொடுப்பதாக இருக்கும். அதனால் ஒளி ஆர்ந்ததோர் கதியுமாம். கதி என்பது செலவு, செல்லுகின்ற நெறி. செல்லுகின்ற நெறியில் ஒளி ஆர்ந்த நெறி அப்படின்னு ஒன்று உண்டு. அதுதான் திருவருளின் வழி செல்லுகின்ற செலவு. அது வந்து பாசத்தின் வழி செல்லுகின்ற செலவு ஒன்று இருக்குது. அது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புகளுக்கு ஏதுவாக இருக்கும். அது இருளார்ந்த நெறி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒளியார்ந்ததோர் கதியுமாம். கசிவாம். கசிவு என்பது உருக்கம், மனத்தில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சி இருக்குது பாருங்க, அதுக்கு கசிவு என்பது பக்தியை உணர்த்துகிறது. கசிவுமாம். வசி ஆற்ற மாமதியுமாம். மாமதியுமாம் சிறந்த அறிவாக இருக்கும். எதுக்கு சிறந்த அறிவாக இருக்கும் என்றால் வசி ஆற்ற. வசி அப்படின்னா திருவருளை முன்னால் நிறுத்தி சிவத்தை பின்னால் நிறுத்தி ஆன்மா அனுபவிக்கின்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. அது ஆன்மாவுக்கு வருகின்ற அனுபவத்தில் ஒரு அனுபவம். அப்போ அவனுக்கு வசி என்ற 2 எழுத்து மந்திரம் பயன்படும். சிவத்தை முன்னால் வைக்கிற பொழுது சிவ என்ற 2 எழுத்து மந்திரம் பயன்படும். யகரம் வந்து வகரத்தில் ஒடுங்கிக்கும். அப்போது திருவைந்தெழுத்தில் 8 எழுத்து உண்டு, 6 எழுத்து உண்டு, 4 எழுத்து உண்டு, 5 எழுத்து தான் தெரியும். 3 எழுத்து, 3 எழுத்தில் 2 3 எழுத்து இருக்குது. அதில் ஈரெழுத்து, ஈரெழுத்தில் 2 ஈரெழுத்து இருக்குது. அப்புறம் ஓர் எழுத்தில் 2 ஓர் எழுத்து இருக்குது. இது பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். கொடிக்கவியில் அது சொல்லியிருக்குது. 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அதில் 5 எழுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. 8 எழுத்து என்பது ஒரு பிரணவம் 2 பீஜம். இது விசேட தீட்சை பெற்றவர்கள் எல்லாருக்கும் இதான் மந்திரம். விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு பீஜத்தோடு கூடிய மந்திரம் தான் சொல்லுவாங்க. பிரணவம் பீஜம் மந்திரம் 3 சேர்ந்து 8. அதில் 2 பீஜம் வரும். 6 எழுத்து பீஜம் இல்லாமல் பிரணவம் மட்டும் சேர்த்து சொல்கிறது. 4 எழுத்து மலை எழுத்தையும் மாயகன்மம் திரோதானத்தையும் நீக்கி பிரணவத்தை கூட்டி 4 எழுத்து. சில பேர் பிரணவத்தை கூட்டாமல் சிவ சிவ என்பது 4 எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் வழக்கம் இல்லைங்க. அது ரொம்ப கடைசியில் வரக்கூடியது. அதனால் நகரமகரங்களை நீக்கி பிரணவத்தை கூட்டி 4 எழுத்து. பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் என்பதெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க. பிஞ்செழுத்தும் என்பது பிஞ்செழுத்தை முதலாக உடைய 3 எழுத்து. பேரெழுத்து என்பது பேரெழுத்தை முதலாக உடைய 3 எழுத்து. பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும். பிஞ்செழுத்தை முதலாக உடைய 3 அப்படிங்கிறது வா யா சி அப்படின்னு நிற்கும். பேரெழுத்தை முதலாக உடைய எழுத்துங்கிறது சி வா யா அப்படின்னு நிற்கும். அப்புறம் பேசும் எழுத்து பேசா எழுத்து. பேசும் எழுத்து என்பது வகரம், பேசா எழுத்து என்பது சிகரம். அதையும் என்ன பண்ணணும், 2 எழுத்தை அர்த்தம் பண்ணணும். பேசும் எழுத்தை முதலாக உடைய 2 எழுத்து, பேசா எழுத்தை முதலாக உடைய 2 எழுத்து அப்படின்னு பண்ணணும். அப்புறம் திரும்ப 2வது ஒரு அர்த்தம் பண்ணுற பொழுது வகரம் தனியாக சிகரம் தனியாக ஓர் எழுத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அப்போ 3 எழுத்து மந்திரம் 2 இருக்குது, 2 எழுத்து மந்திரம் 2 இருக்குது, ஓர் எழுத்து மந்திரம் 2 இருக்குது.
அந்த 2 எழுத்து மந்திரத்தில் இது ஒரு அனுபவம், வசி அப்படி. அதாவது நகர மகரத்தை நீக்கிடுறோம், ஆன்மா மலமாய கண்மங்கள்லேருந்து விடுபட்டுடுது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்னா சிவய. இந்த நகரம் தான் இங்கே வகரமாக வருது. இந்த ஆன்மாவுக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டால், நாம தான் கர்த்தா, திருவருள் நமக்கு ஒரு கருவி தான். இதுவரையிலும் மாய கண்மங்கள் கருவியாக இருந்த மாதிரி திருவருள் ஒரு கருவி தான். நாம் நினைக்கிறபடி திருவருளை ஏவலாம் அப்படின்னு இவன் திருவருளுக்கு மேலே போயிடுவான். அப்போ இவன் தான் முன்னால் நிற்பான். யா அவன் கீழே திருவருள். இன்னும் இவன் சிகரத்தை உணரலை. திருவருளின் வழியாக தானே உணரணும். திருவருளை இன்னும் சரியாக உணரல. அப்போ அந்த சி அதுக்கும் கீழே வைக்கும். அப்போ ய வ சி அப்படின்னு இந்த அனுபவம் வந்த பிறகு, நாம் கர்த்தா என்று சொன்னால் எல்லாம் நாம் நினைச்சபடி நடக்கணுமே, அப்படி எதுவும் நடக்கிறது இல்லையே அப்படின்னு ஒரு நிலை அவனுக்கு வரும். அப்படி வந்தால் அப்போ திருவருள் நமக்கு மேலே இருக்குது போல் இருக்குது. இதுவரையிலும் திருவருள் நமக்கு கருவின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, திருவருள் இப்போ நமக்கு மேற்பட்டதாக இருக்குது, நாம் அதில் ஒடுங்கிடுறோம் அப்படின்னு ஒடுங்கினான்னா அந்த யகரம் போயிடும். யகரம் போயிட்டால் முன்னே இருந்த நிலை என்ன வரும்? வசி அப்படின்னு. இதுதான் 2 எழுத்து மந்திரத்தில் வகரத்தை முதலாக வச்சு சிகரத்தை பின்னால் வச்சு சொல்கிறது. அந்த வகரமும் வகரத்தோடு நீ இருக்கிறது பயனில்லை, சிகரத்தில் சென்று சேர வேணும்னு சிகரத்தை காட்டுகிற பொழுது அந்த வகரத்தின் உதவியினால் யகரம் வாங்க யகரம் சிகரத்தில் போய் சேரும். அப்படி சேருகிற பொழுது சி வ என்று. அப்போ 2 எழுத்தில் வசின்னு ஒரு 2 எழுத்து உண்டு, சிவ என்று ஒரு 2 எழுத்து உண்டு. வசி என்ற 2 எழுத்து உண்டா அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். இதுதான் இடம் இருக்குது. இது காஞ்சிபுரம் சாமி சொல்கிறது. காஞ்சிபுரம் சாமி வசி என்ற மந்திரம் உண்டு, 2 எழுத்து மந்திரம். அதுக்கு திருஞான சம்பந்தர் இடத்துல சான்று இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வகரத்தோடு மட்டும் நின்று சிகரத்தை அறியாத பொழுது அதுவும் 1 எழுத்து மந்திரம் தான். அதை பேசும் எழுத்து பேசா எழுத்துன்னு தனித்தனியாக காட்டியிருக்கிறார். அப்போ 1 எழுத்து மந்திரமாகவும் காட்டுறார். அப்போ அதுவே சி வ என நிற்கிற பொழுது 2 எழுத்து மந்திரம் ஆகிடும், வசி என நிற்கிற பொழுது 2 எழுத்து மந்திரம் ஆகிடும். அதனால் 3 எழுத்தில் 2 மந்திரம் இருக்குது, 2 எழுத்தில் 2 மந்திரம் இருக்குது, 1 எழுத்தில் 2 மந்திரம் இருக்குது. அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும். சிவயவசி சிவயவசி அப்படிங்கிற பொழுது திருவருள் 2 பக்கமும் நிற்கும். அது ஆனந்தம் இல்லை. சிவய சிவ அதுவும் அடங்கி போனால் சிவ சிவ அப்படின்னு நிற்கும். சிவசிவங்கிற 4 எழுத்தும் உங்களுக்கு பிரணவத்தை சேர்த்திங்கன்னா 5 எழுத்து ஆகிடும். அப்போ ஆன்மாவுக்கு 2 பக்கத்துலேயும் திருவருள் நிற்கிற நிலை ஒன்று உண்டு, ஒரு பக்கம் திருவருளும் ஒரு பக்கம் சிவமும் நிற்கிற நிலை ஒன்று உண்டு. இது எழுத்துக்கள் மாறுறதுல அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து. ஆனால் சாதாரண உங்களுக்கு தசகாரி அனுபவத்தில் வர்றது இதுதான். முதல்ல மலம் நீங்கும், மாயகன்மம் நீங்கும். மாயகன்மம் நீங்கினா திருவருள் தோன்றும். திருவருள் தோன்றுகிற பொழுது நானே முதல், திருவருளும் எனக்கு கருவிதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு சீக்கிரம் வரும். ஆன்மா சிற்றறிவாகையினால அதுக்கு அப்பப்போ தன்முனைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெங்கே சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போலாம் தன்முனைப்பு வரும். அந்த தன்முனைப்பு வந்தால் நானே பிரம்மம் அப்படின்னு நிற்கும். இந்த நானே பிரம்மம் என்று நிற்கிறது பாசஞானம் அப்படின்னு சொல்லி அது சித்தியாரில் அப்படி தான் சொல்லிட்டு. நான் அது பசுஞானம். நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் அப்படின்னு அந்த நிலை வர்ற பொழுது உங்களுக்கு வா யா தான் முன்னால் நிற்கும், வா கீழே வந்துடும். வா கீழே வந்துட்டா சி அதுவும் கீழே வரும். இப்போ யா வா சி அப்படின்னு நிற்கும். இந்த சிவய வசியில் சிவ இங்கே தந்தீங்கன்னா மிச்சம் யா வா சி தான் வரும். அப்போ இதனுடைய தன்முனைப்பு தான் அங்கே இருக்கும். அதுக்கு மேலே அருளில் நாம் ஒடுங்குறோம்னு வந்தால் அந்த யகரம் போயிடும். அப்போ வசி நிற்கும். அந்த இடத்துல வரக்கூடிய அனுபவம் இது வசி. இது அவர் ஒருத்தர் தான் இப்படி அர்த்தம் பண்ணுறார். மற்றவங்கெல்லாம் வசி ஆற்ற, பிறதை வசப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுறாங்க. வசித்தல் அப்படின்னு இருக்குதுல்ல, வசப்படுத்துதல், வசியப்படுத்துதல் அப்படின்னு எடுத்து வசி ஆற்ற எல்லா பொருளையும் தன்கண் வயப்படுத்துகின்ற
மா மதியுமா என்று அர்த்தம் பண்ணுறாங்க. நம்ம காஞ்சிபுரம் சாமி தருமபுரம் பதிப்பில் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் 5 எழுத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் அதை பார்த்தா தெரியும். இன்னொரு இடம் இருக்குது, வசி வலவனதிடம் அப்படின்னு, இதே தேவாரம், வசி வலவனதிடம். அங்கே வசி வலவன் அப்படின்னு இருக்குது. இந்த வசி வலவன் என்பதும் வசி ஆற்ற மா மதியுமாம் அப்படிங்கிறதும் வசி என்ற 2 எழுத்து மந்திரம் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க. இந்த பாட்டில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. வசி ஆற்ற மா மதியுமாம் வலியாம் மழபாடியுள் நதியம் தோய் சடை நாதன் நற்பாதமே. இந்த பதியத்தில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டிலையும் கூட வசி ஆற்ற மா மதியுமாம் என்ற தொடர் ரொம்ப முக்கியமான பாட்டு. முழவினான் முதுகாடுரை பேய்க்கண குழுவினான், முதுகாடு சுடுகாட்டுக்கு, குலவும் கையில் ஏந்திய மழுவினான், கையில் ஏந்திய குலவும் மழுவினான் அப்படின்னு அர்த்தம் பண்ணு. குலவுதல் மகிழ்ந்திருத்தல் அப்படிங்கிற பொருள். மழபாடியை தொழுமின், எதுக்காக? நும் துயரானவை தீரவே. இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை. கலையினான் மறையான், எல்லா கலைகளையும் உடையவன், வேதங்களை உடையவன். கதியாகிய மலையினான், கதியாகிய மலை எல்லாம் சென்று சேருவதற்குரிய இடமாக இருக்கிற மலை கைலை மலை. கதியாகிய மா மலையினான் மறுவார்புறம் 3 எய்த சிலையினான், மறுவார்னா பகைவர்கள், சேர் திருமழபாடியை தலையினால் வணங்க தவமாகுமே. தலையால் வணங்குவார் தலையானவர்களே அப்படின்னு சிதம்பரம் தேவாரத்தில் படிக்கிறோம். அது மாதிரி தவம்னு என்ன? மழபாடியை தலையால் வணங்குவது தான் தவம் என்பது. சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும் வழிபாடுன்னு அர்த்தம். அதனால் தலையினால் வணங்க தவம் ஆகுமே. நல்வினை பயன் நான்மறையின் பொருள் கல்வியாய கருத்தன் உருத்திரன் செல்வன் மேய திருமழபாடியை புல்கி ஏத்தும் அது புகழாகுமே. நல்வினை பயன், இங்கே நல்வினை என்பது சிவ நல்வினையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வினைகளில் உயிரை நோக்கி செய்கின்ற வினையும் இருக்குது, சிவத்தை நோக்கி செய்கிற வினையும் இருக்குது. சிவத்தை நோக்கி செய்த வினைக்கு சிவபுண்ணியம்னு பேர், ஆன்மாக்களை நோக்கி செய்கிற வினைக்கு பசுபுண்ணியம்னு பேர். பசுபுண்ணியத்துக்கு சொர்க்கம் முதலியன பயன், சிவபுண்ணியத்துக்கு வீடு பேறு பயன். இங்கே நல்வினைன்னு சொல்லியிருந்தாலும் கூட சிவ நல்வினை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நல்வினை பயன் சிவபுண்ணியத்தின் பயனாக எய்தக்கூடியவன். நான்மறையின் பொருள் வேத பொருளாய் விளங்குபவன். கல்வியாய கருத்தன், கல்வியாய கருத்தன்னா ஆகம நூற்களின் கருத்து பொருளாய் இருப்பவன். கல்வினா கற்றல்னு அர்த்தம். எல்லாமே கற்றல் தான். சின்ன பிள்ளைகளில் எழுத்து படிக்கிறோம்ல, அப்போ இருந்தே கற்றல் தான். ஆனால் கல்வி என்று சொல்லுவது ஆகம நூற்களை கற்கின்ற கல்வி தான் கல்வி என்று சொல்லப்படும். அதான் முடிந்த நிலையில் வரக்கூடிய கல்வி. சென்ற வகுப்பில் கூட சொல்லியிருக்கிறேன், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் என்பதில் கற்றதனால் என்பது ஆகம நூல்களை கற்றதனால் அப்படின்னு அர்த்தம். இப்போ பொதுவாக உலகியல் கல்வியெல்லாம் அதில் சொல்கிறதில்ல. அது ஆகம நூல்களை கற்றதனால்ங்கிற எப்படின்னு கேட்டால், ஆகம நூல்களை கற்றதனால் வருகின்ற பயன் அவனுடைய திருவடியை தொழுது பிறவி அறுத்தல் அப்படின்னு கீழே குறிப்பு எழுதியிருக்கிறார். எனவே அங்கே கற்றதனால் ஆய பயன் என்பது ஆகம நூல்களை கற்றது. ஆகம நூல் தான் முடிந்த நூல், அதாவது வேதத்துக்கும் மேலே இருக்கிறது. வேதம் என்பது உபநிடதங்களை குறிப்பது, அதுக்கு மேலே இருக்கிறது ஆகமம். அதை தான் நாம் அந்ததர அப்படின்னு படித்தோம். அந்ததர, அந்தம் என்பது வேதாந்தம், அந்த தரம் என்பது சித்தாந்தம். அதுதான் ஆகமங்களில் வரக்கூடியது. கல்வியாய கருத்தன் உருத்திரன், உருத்திரன் என்பது 3 தொழில் செய்கின்ற கடவுளர்கள் தனித்தனியாக இருக்காங்கல்ல, அந்த உருத்திரன் அல்ல, அது ஞாபகம் வச்சுக்கணும். உருத்திரன் என்பது 2 வகை இருக்குது. முத்தொழில் செய்கின்ற கர்த்தாக்களில் ஒருத்தர் உருத்திரர் இருக்கிறார், அவருக்கு அழித்தல் தொழில். அவர் இந்த 2 பேரை விட மேம்பட்டவர். யார்? பிரம்ம விஷ்ணுக்களை விட. பிரம்ம விஷ்ணுக்களை அந்தந்த அண்டங்களிலே, தன்னுடைய அதிகாரம் உள்ள அண்டங்களில் பிரம்ம விஷ்ணுக்களை நியமித்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த ஒருத்தரனுக்கு உண்டு. அதனால் இவங்க 2 பேரை விட அவர் உயர்ந்தவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை சிவபரம்பொருள்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. சிவபரம்பொருள் என்று சொல்பவர் மகாருத்ரன் என்ற பெயரால் சொல்லப்படுபவர். அந்த மகாருத்ரனுக்கும் சங்கார தொழில் உண்டு, இந்த ருத்ரனுக்கும் சங்கார தொழில் உண்டு.
இந்த ருத்ரனுக்கு சங்கார தொழில் இவனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அது வரையிலும் தான். இப்போது நாம் ருத்ரன் அப்படின்னு படிக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாரு? வித்யா தத்துவத்தில் அராக தத்துவத்தில் இருக்கிறார். வித்யா தத்துவம் 7 அராக தத்துவத்தில் இருக்கிறார். அவருக்கு செயல் எங்கே இருக்குது? கலையிலிருந்து வந்த பிரகிருதி தத்துவம் இருக்குது. அந்த பிரகிருதி தத்துவத்தை செயல்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. பிரகிருதி தத்துவத்தை செயல்படுத்துறதுனா என்ன? பிரகிருதி தத்துவத்திலிருந்து தத்துவங்களை தோற்றுவிக்கிறது. குணதத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் ஈராக ஒவ்வொரு தத்துவங்கள்லையும் அண்டங்கள் உண்டுங்க. 8 அண்டம் உண்டு. பிருத்திவி தத்துவத்தில் தான் 108 உண்டு. இங்கெல்லாம் 8 உண்டு. ஒவ்வொன்றுலேயும் பிரம்ம விஷ்ணுக்கள் உண்டு. இவர்களெல்லாம் நியமித்து செலுத்துவது அவருடைய வேலை. அவர் சங்கார தொழில் பண்ணுவார்னு சொன்னால் அந்த பிரகிருதி தத்துவம் வரையிலும் உள்ள போவனங்களை சங்கார தொழில் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருக்கிறது வித்யா தத்துவத்தில் இருக்கிற போவனங்கள்லாம் அனந்தேஸ்வரருடைய அதிகாரத்தில் இருக்குது. அதை அவர் சங்காரம் பண்ணலாம். சிவதத்துவத்தில் இருக்கிறதெல்லாம் இவர் பண்ணுவார். சிவதத்துவத்தில் இருக்கிறத இவர் பண்ணுவார்னு சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிறதையும் இவர் பண்ண முடியும். அதாவது மேலே இருக்கிற அதிகாரி கீழே இருக்கிற அதிகாரியினுடைய செயலும் செய்ய முடியும். கீழே இருக்கிற அதிகாரி தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் செய்வான், தனக்கு மேலே இருக்கிறத செய்ய முடியாது. அதனால் உருத்திரன் என்று வர்ற இடத்துலலாம் நாம் இப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சைவ சித்தாந்திகளாக இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. நம்ம எல்லாம் போனால் எல்லோரும் என்ன பிரம்ம விஷ்ணு ருத்ரர் இருக்காங்கல்ல, அந்த ருத்ரனை கும்பிட்றவங்க தானே நீங்கள் சிவபெருமானை கும்பிட்றவங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னு சொல்கிறோம்ல, அந்த 3ல் ஒருத்தர் தானே இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அது இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். அது இல்லைன்னா அதை நம்ம முழுவதும் மறுத்துட முடியாது. அந்த ருத்ரனும் சிவம் தான். சிவத்துக்குரிய எல்லா அடையாளமும் உண்டு. சிவபெருமானுக்கு உண்டாகின வடிவம் சொல்கிறோமில்ல, அந்த எல்லா வடிவமும் இவருக்கு உண்டு. இவருடைய பரிவாரங்களுக்கும் உமை, கந்தன், கணபதி இவங்கெல்லாம் இவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கிறாங்க. அவருக்கு உண்டானது எல்லாம் உண்டு. ஆனாலும் இவருக்கு குணிருத்ரன் அப்படின்னு பேர். அவருக்கு மகாருத்ரன் அப்படின்னு பேர். இவருக்கு ஏன் குணிருத்ரன் பேர் அப்படின்னு கேட்டால், குண வடிவமாக இருக்கின்ற பிரகிருதி தத்துவத்தை செயல்படுத்துறதுனால இவருக்கு அந்த பேர். அவனுக்கு அது இல்லை. அதனால் அவன் எல்லா பொருள்களையும் சங்கரிக்கக்கூடிய மகா சங்கார கர்த்தா அப்படின்னு அவனுக்கு பேர். ஆகையினால அந்த ருத்ரனுக்கு மகாருத்ரன்னு பேர், இவனுக்கு குணிருத்ரன் பேர். இந்த குணிருத்ரன் 3வரில் ஒருவனாக வைத்து எண்ணப்படுவான். அவனை அவ்வாறு எண்ணுவது வழக்கம் இல்லை. அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். இது சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். இதை தான் எல்லாம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம சைவர்கள்லாம் என்ன, சிவலிங்கத்தை வழிபடுவீங்க, சிவபெருமானை வழிபடுவீங்க. சிவபெருமான்கிறவர் யார்? அதான் அழுத்தல் தொழில் செய்வார். பிரம்ம விஷ்ணு ருத்ரில் அவர் ஒருத்தர். பிரம்மனை போல் அவர் ஒரு கடவுள், விஷ்ணுவை போல் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் காட்டினீங்களா, அதுவும் இதில் தான் அடங்கும். இந்த மாதிரி கருத்தில் வர்றது தான் அதெல்லாம். அது சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. புராணம் தெரிஞ்சவங்களுக்கும் வராது, அந்த ஏகான்மவாதம் தெரிஞ்சவங்களுக்கும் வராது. செல்வன் மேய திருமழபாடியை புல்கி ஏத்தும் அது புகழ். அப்படி ஏத்துவது உங்களுக்கு புகழை தருவதாக இருக்கும். நீடினார் உலகுக்கு உயிராய் நின்றான், ஆடினான் எரு காணிடை மானடம், பாடினார் இசை மாமழபாடியை நாடினார்க்கு இல்லை நல்குறவானவே. உலகுக்கு உயிராய் நின்றான், நீடிய பொருந்திய உலகுக்கு அப்படின்னு வச்சுக்கோ. நீடின் ஆர் உலகு, நீடிய இனிய பொருந்திய உலகு, அந்த உலகுக்கு உயிராய் நின்றான். உலகுக்கு உயிராய் நின்றான் என்பதில் சேதன பிரபஞ்சமாகிய உலகுக்கு அறிவுக்கு அறிவாய் நின்றான் அர்த்தம். அசேதன பிரபஞ்சமாகிய உலகுக்கு அதை இயக்குதற் பொருட்டு அதன் உள்ள அந்தர்யாமியாய் கலந்திருக்கிறான். இறைவனுக்கு விஸ்வாந்தர்யாமின்னு ஒரு பேர் இல்லையா? விஸ்வாந்தர்யாமின்னா விஸ்வம்னா உலகம், அந்தர்யாமின்னா வெளியே தெரியாமல் கலந்திருக்கிறவன். உலகத்தில் பிறர் அறிய முடியாதபடி அதன் உள்ளாக மறைந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி நிற்கிறது. அப்போ 2 வகையான பிரபஞ்சத்துக்கும் அவன் உயிராக இருக்கிறான். சேதன பிரபஞ்சத்துக்கு உயிர்க்குயிராக இருக்கிறான்னா அறிவுக்கு அறிவாக இருக்கிறான்னு அர்த்தம் பண்ணணும். அசேதன பிரபஞ்சம் அறிவில்லாதது. அப்போ அதுக்கும் உள்ளே இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறான். நீடு இன் ஆர் உலகுக்கு உயிராய் நின்றான், ஆடினான் எரு காணிடை மானடம், பாடினார் இசை மழபாடியை, பாடு இன் ஆர் இசை மழபாடி.
பாடினார்னு அர்த்தம் பண்ணப்படாது. ஏன்னா மேலே நின்றான்னு படிச்சிருக்கிறோம்ல ஒருமை, அப்புறம் அவனை பாடினார்னு பன்மை பண்ண முடியாது. இப்போ பாடு இன் ஆர் இசை மா மழபாடி, மழபாடி இசையோடு கூடிய மழபாடி. இங்கே இசை என்பதுக்கு ராகம்னு அர்த்தம் இல்லை, புகழ்னு அர்த்தம். அந்த புகழ் எதிலே வைத்து பாடப்பட்டிருக்கிறது? செய்யுள்களில் வைத்து பாடப்பட்டிருக்கிறது. அப்போ பாடு இன் ஆர் இசை, பாடுதலிலே இனிமை பொருந்திய புகழை உடையது. உலகத்தில் மனுஷனாக பிறந்தா புலவர்களாலே புகழ்ந்து பாடப்படும் தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு இடம் என்று சொன்னால் புலவர்களாலே புகழ்ந்து பாடக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். மழபாடி என்பது அதுபோல புலவர்களாலே புகழ்ந்து பாடப்படக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணும். பாடு இன் ஆர் இசை மாமழபாடியை நாடினார்க்கு இல்லை நல்குறவானவே. நல்குறவு வறுமை. மின்னினார் இடையாள் ஒரு பாகமாய் மன்னினான். மின்னின் ஆர் இடை, மின்னலை போல பொருந்திய இடை. ஆர் என்ற சொல் எங்கே வந்தாலும் பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொள்ளுங்க. பொதுவாக அப்படி தான் வரும். சில இடத்துல ஆறுதல், அனுபவித்தல் என்ற பொருள் வரும். மின்னின் ஆர் இடையாள் ஒரு பாகமாய் மன்னினான். உமையம்மை ஒரு பாகத்திலே உடையவன். உரை மாமழபாடியை பன்னினார் இசையால் வழிபாடு செய்து உண்ணினார். மழபாடியை உண்ணினார், பன்னினார். மழபாடியை நினைக்கிறவங்க, பேசுகிறவங்க. பன்னினார் என்பது பேசினவர்கள், உண்ணினார் என்பது நினைத்தவர்கள். எப்படி நினைக்கணும்? வழிபாடு செய்து நினைக்க வேண்டும். எப்படி வழிபாடு செய்ய வேணும்? இசையினாலே வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ அதுக்குரிய தோத்திர பாடல்களை சொல்லி வழிபாடு பண்ணணும். அப்போ அந்த பாட்டை எப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும்? இசையால் வழிபாடு செய்து உண்ணினார், அப்புறம் பன்னினார். பன்னினார்னா பேசினார்னு அர்த்தம். உண்ணுதல் என்பது மனத்தின் செயல், பண்ணுதல் என்பது வாக்கின் செயல். மனசில் மட்டும் நினைச்சா பத்தாது, தன்னை போன்று வருபவர்களிடத்தில் திருமழபாடியின் புகழ் இத்தகையது என்று சொல்ல வேண்டும். அப்படி செய்தவர்களுக்கு வினையாயின ஓய்மே. தென்னிலங்கையர் மன்னன் செழுவரை தன்னில் அங்கு அடர்த்து அருள் செய்தவன். அங்கு அடர்த்து அங்கடர்த்து அப்படி தன்னிலங்கடர்த்து, தன்னிலங்கடத்தருள் செய்தவன். மண் இலங்கிய மாமழபாடியை, மண் மன்னவன் இறைவன், அவன் இலங்கிய மாமழபாடியை, அல்லது மண் என்பதுக்கு நிலை பெற்ற என்று அர்த்தம் பண்ணி நிலை பெற்று விளங்குகின்ற மாமழபாடி என்று அர்த்தம் பண்ணலாம். மண் இலங்கிய மாமழபாடியை உன்னில் அங்கு உருபிணி இல்லையே. ஒரு ஆணை அதிகமாக இருக்கும், இதெல்லாம் செய்யுள்னால வர்றது. ரெண்டாவது வரலையும் இலங்கு அட இலங்க அடத்து, இலங்க வடர்த்து வருது. இங்கே இலங்க உன்னில் அங்கு அவ் உருபிணி இல்லை அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். திருவிநாயகனும் செழுந்தாமரை மருவினானும் தொழ தழல் மாண்பு அமர் உருவினான் உரையும் மாமழபாடியை பரவினார் வினை பற்றிருப்பார்களே. பரவுதல் என்ன? முன்னின்று புகழ்தல் அர்த்தம். புகழ்தல் என்பது முன்னாலையும் செய்யலாம், பறக்கையில் நின்றும் செய்யலாம். பரவுதல் என்பது முன்னால் தான் செய்யணும். பரவினார் வினை பற்றிருப்பார்களே. நலியும் நன்றறியா சமன் சாக்கியர் வலிய சொல்லினும் மாமழபாடியுள் ஒலி செய்வார்களான் திறம் உள்கவே மெலியும் நம் உடல் மேல் வினையானவே. நலியும் நன்றறியா சமன் சாக்கியர் வலிய சொல்லினும். நலியும் சமன் சாக்கியர், நன்றறியா சமன் சாக்கியர், அவங்க எல்லாம் தங்களுடைய சமண சமயத்து கொள்கையும் சாக்கிய சமயத்து கொள்கையும் ரொம்ப திடமாக எடுத்து சொல்லுவாங்க. வலிய சொல்லினும், அப்படி சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மாமழபாடியுள் ஒலி செய்வார்களான், ஒலி செய்கின்ற கடல் வார்கடல், அதனை உடைய திருவடி. ஒலி செய்வார்களான் திறம் உள்கவே. வலிய சொல்லினும் அதை கொள்ளாது கடல் உள்கவே மெலியும். எது மெலியும்? வினையான. எத்தகைய வினை? நம்மேல் வினையான, உடல் மேல் வினையான. நம் உடல் மேல் வினை என்பது உடலின்கண் பொருந்தி இருக்கிற வினை, பிராரத்த வினை. பிராரத்த வினை காரணமாக தான் உடம்பு இருக்குதுன்னு நாம் படிச்சிருக்கிறோம். பிராரத்த வினை அனுபவம் அழியாது.
பிராரத்த வினை அனுபவம் நலியாது என்பதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால், இந்த பிராரத்தத்தினாலே ஆகாமியம் வளராது அப்படின்னு அர்த்தம். இந்த பிராரத்தத்தினாலே ஆகாமியம் வளராமைக்கு காரணம் என்னன்னா கடல் உள்குதல். சிவபெருமானை தியானித்து இவன் சிவமாகவே ஆகிறான், அதான் ஏகனாகி இறைபணி நிற்கிறான்னு வச்சுங்களேன். ஏகனாகி இறைபணி நின்றான் என்று சொன்னால் இவன் செயலெல்லாம் அவன் செயலாக போகுது. அதனால் இவனை பற்ற வருகிற வினை எதுவும் இல்லை. அதுதான் சொல்கிறார், உள்க உடல் மேல் வினையாயின ஓயும். அப்போ ஜீவன் முத்தருடைய இயல்பு தான் அது. மந்தம் உந்து பொழில் மாமழபாடியுள் எந்தை சந்தம் இனிது உகந்து ஏத்துவான். சந்தம் சந்தத்தோடு கூடிய பாட்டு. கந்தமாகட காழியுள் ஞான சம்பந்தன் மாலை வல்லார்க்கு இல்லை பாவமே. மந்தம் உந்து பொழில் என்பதில் மந்தம் என்பது மெல்லிய காற்று. மந்தமாறுதல் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மந்தம் என நிற்கிறது. உந்துதல் என்பது செலுத்துதல். மெல்லிய காற்று செலுத்தி அசைக்கின்ற பொழில் அப்படின்னு. ஒருவாறு திருமழபாடி திருஞான சம்பந்தர் தேவாரம் முற்றுப்பெற்று